ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி வீடியோவில் இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக தக்காளி கெட்டி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பொட்டுக்கடலை கொஞ்சம் கூட எடுத்துக்கணும், தேங்காய் கம்மியாக எடுத்துக்கணும். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா பொட்டுக்கடலை, முந்திரி பருப்பு, கசகசா, சோம்பு, பட்டை, கிராம்பு எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு கப் தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவு 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நான் 3 தக்காளி சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நைஸாக அரைச்சதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளியை சேர்த்து சும்மா பல்ஸ் மோடில் கையால் கரைச்சி விட்ட மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கூட கடுகு, ஜீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை தாளிச்சிக்கலாம். இப்போ இது கூட 2 பெரிய வெங்காயம் சேர்த்து கண்ணாடி பாதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் சேர்த்து லைட்டாக பரட்டி விட்டுக்கலாம். இப்போ அதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். நிறைய தண்ணி சேர்த்துக்கணும். இது கொதிக்க கொதிக்க கெட்டியாகிடும். பொட்டுக்கடலை, கசகசா, முந்திரி பருப்புலாம் சேர்த்துருக்கிறதுனால. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மூடி போட்டு 5-8 நிமிஷம் வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 8 நிமிஷம் ஆச்சு, திறந்துக்கலாம். பாருங்க, முன்னாடியே இருந்ததோட நல்லா கெட்டியாகிருச்சு. கை நிறைய மல்லித்தழையை போட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான தக்காளி குழம்பு ரெடி. நீங்கள் நான்வெஜ் லவராக இருந்தீங்கன்னா கறி குழம்பு அந்த மாதிரி பண்ணாத டைமில் இதை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அல்ட்டியாக இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, இடியாப்பம் எல்லாத்துக்கூடையும் சூப்பரான காம்போவாக இருக்கும். ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.